ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச, ரொம்பவே பரிச்சயமான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜிலேபி. சரி வாங்க வீடியோக்கு போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிலேபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருவோம். கூடவே 2 பிஞ்ச் சமையல் சோடா, 1/4 கப்பு கொஞ்சம் புளிச்ச தயிர் சேர்த்துட்டு, நீங்கள் தயிருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு நடுத்தரமான பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக விட்டுட்டோம்னாக்கா அது பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓமப்பொடி மாதிரி ரொம்ப மெலிசாக வரும். தண்ணி ரொம்ப குறைச்சலாக சேர்த்துட்டோம்னாக்கா கொஞ்சம் குண்டு குண்டாக ஜாங்கிரி மாதிரி வந்துடும். அதனால் தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது கரைக்கும்போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குனாக்கா நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்தாச்சு. அது எந்த பதத்தில் இருக்குன்னு நான் ஸ்பூனில் ஊற்றி காட்டுறேன். இந்த பதத்தில், அதாவது ஒரு தோசை மாவு பதம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பதத்தில் கரைச்சி எடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு கவரில் சேர்த்துருவோம். இந்த மாதிரி கவர் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி வீட்டில் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த பால் கவர் இருக்கும், அப்படி இல்லாட்டி எண்ணெய் கவர் இருக்கும், அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு சில வீடுகளில் இந்த ஜாங்கிரி பிழிகிற இந்த துணி கூட இருக்கும், அதில் கூட நம்ம ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதுவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ அதில் மாவெல்லாம் சேர்த்த பிறகு அந்த மேலே எட்ஜை ஒரு ரப்பர் பேண்டு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் மாவு கரைக்கிற வேலை, பிழிகிற வேலை மட்டும்தான் வேலை. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் இது. இந்த பக்கம் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. கூடவே 1 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு இதை திக்கான பதத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் வேண்டாம். நல்ல சர்க்கரை கரைஞ்சி திக்காக வந்தால் போதும். இதில் நான் கலர் எதுவும் சேர்க்கலை. அந்த பேட்டரில் சேர்த்துருக்க கலர் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவு திக்காக இருக்குன்னு. அந்த சிரப் கீழே விழும்போது ரொம்ப ஸ்லோவாக விழும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை திரும்பவும் நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே தனியாக மூடி போட்டு எடுத்து வச்சுருவோம். இந்த பக்கம் எண்ணெய் பார்த்திங்கனாக்கா சூடாக இருக்குது. இருந்தாலும் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே ஜிலேபியை சுற்றி எடுக்கலாம். இது சூடாக இருக்கும்போது சுற்றி எடுத்திங்கனாக்கா அது அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த டிசைனும் களைஞ்சி போயிடும். அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் சுற்றி எடுக்கும்போது இது கரெக்டாக கீழே செட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஷேப்புக்கு ரொம்ப அழகாக பொறுமையாக சுற்றி எடுக்க முடியும். சூடாக இருந்ததுன்னா அது நம்ம சுத்த அப்படியே மேலே எழும்பி மிதக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அடுப்பை கட்டாயம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றி எடுத்துக்கோங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க எண்ணெய் சூடாக இருக்கும்போதே அப்படியே வேகமாக பிழிஞ்சிட்டே போவாங்க. இந்த மாதிரி அந்த ஓரங்களை ஒட்டியே நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே வரலாம், கை மாற்றாமல். கொஞ்சம் நம்ம மேலே எடுத்துட்டோம்னாலும் அந்த டிசைன் எல்லாம் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், ஒன்று அப்படியே மேலே மிதக்குது. நீங்கள் சுற்றி எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஜல்லிக்கரண்டியை கூட நம்ம எண்ணெயிலே வச்சுட்டு அதில் கூட நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறமா அப்படியே எண்ணெயில் இறக்கி விட்டுடலாம். இந்த பாருங்கள், எல்லா ஜிலேபியும் நல்லா பொரிஞ்சு மேலே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஜிலேபி பிழிஞ்ச உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் செட்டான பிறகு திருப்பி போட்டிங்கன்னா தான் இந்த டிசைனும் மாறாமல் அப்படியே இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது திருப்பி போட்டோம்னாக்கா அந்த இதெல்லாம் அப்படியே களைஞ்சிட்டு அப்படியே ரிப்பன் மாதிரி நீளமாக வந்துடும். அதனால் கொஞ்சம் டைம் விட்டு திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே அழகாக இந்த டிசைன் மாறாமல் அப்படியே இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஜிலேபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துருவோம். சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது. இந்த ஜிலேபி மட்டும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக தான் இருக்கணும். அதனால்
ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அதில் ஊற வச்சாலே போதும். நல்லாவே அந்த சிரப் வந்து அப்சர்வ் ஆகும். அவ்வளோதான். அது சூடாக இருக்கும்போது சீக்கிரமாகவே வந்து அந்த சிரப் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் ரொம்ப டைம் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதோ பாருங்கள், நம்மளோட ஜிலேபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மொறுமொறுப்பாக ஒரு புளிப்பு சுவையோடு சேர்ந்த இந்த இனிப்பான ஜிலேபி, அதுவும் ரொம்பவே ஈஸியான ஜிலேபியை நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.